அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோட திரும்பி வந்தானா? நல்ல கைகளை தட்டுங்கள. பி மைனர் கூட 2 பரிவாரத்தோடு வந்தானா? 2 பரிவாரம்னா என்னங்க? 2 பரிவாரம்னா what it means? 2 தேசத்தின் சொத்து. அவன் திரும்பி வரும்போது 2 தேசத்தின் சொத்து அவன் கையில இருந்துச்சான். வரும்போது அவங்க அன்னைமாருக்கு அவங்க அண்ணன் வரான்னு அவன் அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்குறான். அந்த கிஃப்ட் வந்து அந்த பட்டியலை பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணும்? தலை சுத்தம். அந்த பட்டியல் இத பாத்தீங்கன்னா அது எந்த பகுதியில் இருக்கும்? ஸ்தோத்திரம் 32:16 வாசிங்க. சரி, நான் எடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து இந்த 32:14 ஆதியாகமம் 32:14. சரி, டைம் இல்ல, டைம் நானே சொல்லிடுறேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்டே அவங்க அண்ணனுக்கு வெகுமதியா கிஃப்டா கொடுத்தானா. ஈசாக்கு பார்த்தீங்கன்னா 200 வெள்ளாடு, வெள்ளாட்டு கடை, ஆண் கடை. அது அடுத்தது செம்மறி ஆடு, 20 ஆட்டுக்கடா, 30 ஒட்டகங்கள், 40 10 காளைகள், 10 கழுதைகள். என்னத்தையும் சொல்றது? கழுதை எல்லாமே, கழுதை, புல்லு, ஒட்டகம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாஷையில சொன்னா என்னது, ஒரு 6 ஏக்கர் லேண்டு, ஒரு 10 பென்ஸ் காரு, அவங்க மனைவிக்கு ஒரு 10 இனோவா கிறிஸ்டா. சும்மா உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றேன். எங்க இருந்துங்க எனக்கு இவ்வளவு வந்துச்சு? 20 வருஷம் தான் மாமனார் கூட இருந்தாங்க. 20 இயர்ஸ்ல மாமனாரும் அவனை ஆசீர்வதிக்கல, அப்பாவும் அவனை ஆசீர்வதிக்கல. எங்க இருந்து இந்த வந்துச்சு? யோசித்து பாருங்களேன். அது ஆடு மேய்க்கிற தொழில். அவர் சோசா இருந்தாருன்னா